களங்கம் இத்துலகம் கழிப்புறமை நெறி விளங்க என்னுள்ளே விளங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடிநடு முடிமை ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளே எழுநிலை இசையே இன்புருகாகி வழுநிலை நீக்கி வயங்குமை பொருள். இன்னைக்கு ஒரு கருத்து சொல்லித்தரேன். மனசுக்குள்ள வெறுப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. மனசுக்குள்ள வெறுப்புங்கிறது இருக்கக்கூடாது. வாழ்க்கையில எதையுமே வெறுக்காதீங்க. இதை ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னு கேட்டா, வாழ்க்கையில நீங்கள் எதையோ ஒன்றை நேரம் செலவு செய்து அதை வெறுத்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்க உடம்புல இருந்து நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிராண சக்தி இழப்பு ஏற்படும். அதாவது நம்ம உயிர் ஆற்றல் சிதைய ஆரம்பிக்கும். அப்ப வெறுப்பு வருதே, நான் என்ன பண்றது, வெறுக்க வேண்டிய விஷயத்த நான் வெறுத்துத்தானே ஆகணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது சரிதான். ஆனா நான் பார்க்குற வரைக்கும் நிறைய மனிதர்கள் வெறுக்கிறத மட்டுமே இப்போ ஒரு முழு நேர வேலையை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது நம்ம வாழ்க்கையை தான் சிதைக்குங்கிறது புரிஞ்சுக்கணும். நான் ஒரு இலக்கணம் சொல்லித்தரேன். எல்லா வகுப்புலையுமே நான் இலக்கணம் சொல்லி தருவேன். அந்த இலக்கணம் உங்க மனநிலையை வளர்த்தெடுக்கும், சூப்பரா வளர்க்கும். இலக்கணம்னா என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நான் சொல்றேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய வகுப்புகள்ல சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா எது எது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அப்ப அதை நீங்க அப்படியே பற்றிக்கிட்டு வந்துடணும். இலக்கணம்னா என்னன்னா, நம்ம முன்னோர்கள் இந்த விஷயம் இப்படிதான், இதை தாண்டியும் இல்லை, இதுக்கு குறைவாகவும் இல்லை அப்படின்னு வரையறுத்து கொடுத்துட்டு போன விஷயம்தான் இலக்கணம். பள்ளிக்கூடத்துல படிக்கலனாலும் சரி, இப்ப காதுல வாங்கிக்கங்க. இன்னைக்கு இந்த இலக்கணம்ங்கிற ஒரு விஷயம் தெரியாததுனால பல பேருக்கு மன பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு இருக்கு. ஏன்னா ஒரு வரையறை இல்லாம நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு எண்டே கிடையாது. அப்போ ஒரு நாளும் நீங்க உண்மையை புரிஞ்சுக்க போறதே இல்லைன்னு அர்த்தம். இப்ப இலக்கணம் அப்படிங்கிற சொல்லுக்குள்ள 2 வார்த்தை இருக்கு. இலக்கு கூட்டல் கணம் அப்படின்னா என்ன? இதுதான் இறுதி, இதுதான் முடிவு, இதை தாண்டி எதுவும் இல்லை அப்படின்னு நமக்கு நிறைய இலக்கணங்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இலக்கணம் படிக்காததுனாலேயே பெரிய முட்டாள்களாக உட்கார்ந்துருக்கிறோம் நம்ம. நான் எப்பவுமே சொன்ன வார்த்தையை பின்வாங்க மாட்டேன். தெரியாம எதுவுமே சொல்ல மாட்டேன், யோசிக்காம எதையுமே சொல்ல மாட்டேன். இலக்கணம் தெரியாததுனாலேயே இன்னைக்கு பெரிய முட்டாள்களாக உட்கார்ந்துருக்கிறாங்க. என்ன இலக்கணம்னா என்ன? இப்ப வாதம்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப வாதம்னா என்னன்னு ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பாரம்பரிய வைத்தியர்களையும் கூப்பிட்டோம்னா ஆளுக்கு ஒரு கதை சொல்றாங்க. இப்ப நான் வாதம்னு நான் எதை நம்புறது? ஒரு 500 பாரம்பரிய வைத்தியர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு வாதம்னா எதுன்னா, இவர் ஒண்ணு சொல்றாரு, அவர் ஒண்ணு சொல்றாரு, அவர் ஒண்ணு சொல்றாரு. அப்ப நமக்கு அதை கத்துக்கணும்னு தோணுமா முதல்ல? ஆனா அந்த 500 பேர் சொல்றதையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது உள்ள ஒரு பேட்டர்ன் இருக்கு. 500 பேரும் சொல்ற விதம் வேற மாதிரி இருக்கு, சொல்ற அந்த பயன்படுத்துற வார்த்தைகள் வேற மாதிரி இருக்கு. ஆனா அவங்க சொல்லக்கூடிய கருத்தில் ஒரு பேட்டர்ன் ஒண்ணு அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அந்த பேட்டர்ன் தான் இலக்கணம். அதான் இலக்கணம். பித்தம்னா என்ன? இதுதான் பித்தம், அதான் இலக்கணம். அதை தாண்டி நீ வேற எதையும் சிந்திச்சுட்டு இருக்க கூடாது. வெறுப்பு அப்படிங்கிறது ஏன் கூடாது? இந்த உலகத்துல நம்ம விரும்புறதுக்கு தான் நிறைய விஷயம் இருக்கே தவிர வெறுப்பதற்கான விடயங்கள் இந்த உலகத்தில் குறைவாத்தான் இருக்கணும். ஒருவேளை நீங்க இத்தனை பேர் உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க, இல்லைங்க எனக்கு எல்லாமே வெறுப்பாதான் இருக்கு, மனுஷனை கண்டா எரிச்சல் ஆகுது, இந்த உலகத்தை நினைச்சா வெறுப்பாகுது, இப்படிலாம் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய கல்வி முறை சரியில்லைன்னு அர்த்தம். நீங்க சரியான கல்வியை கற்று வரல. கல்வின்னு நான் எதை சொல்றேன்? கல்வினா பள்ளிக்கூடத்துல படிக்கிறது மட்டும் கல்வி கிடையாது.
ஒரு நல்ல மனிதரோட நீங்க இன்னும் பழகல, நல்ல நண்பரோட பயணிச்சு வரல, நல்ல ஒரு ஆசிரியர் உங்களுக்கு கிடைக்கல, நல்ல குரு உங்களுக்கு கிடைக்கல, இப்படிலாம் பல குறைபாடுகள் இருக்கு. அல்லது சுயமாவே நீங்க இன்னும் பக்குவப்படலை, இப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்கலாம் நம்ம. அப்ப இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அந்த ஒருத்தருக்காக பேசிட்டு தான் நான் வகுப்புக்குள்ளேயே போறேன். காலை முதல் மாலை வரை வெறுப்பதையே ஒரு வேலையாக செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா உங்க மனசை மாத்துங்க. இந்த உலகத்துல விரும்புவதற்குத்தான் நிறைய இருக்கு. நீங்க எதையெல்லாம் விரும்புறீங்களோ அதுக்கும் உங்களுக்கும் பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்கு. புரியுதா? இதை ஆராய்ச்சி பண்ணுங்க. உங்களுக்கு காரணம் இல்லாம ஒரு விஷயம் பிடிக்காது. நீங்க இந்த உலகத்துல வாழ்றீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம், ஒரு கலர் பிடிக்குது. அந்த கலர் பிடிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆய்வு இருக்கு. அது ஏன் உங்களுக்கு பிடிக்கணும்? உங்களுக்கு பிடிக்கிற கலர் இன்னொருத்தர் அதை லைக் பண்ணல, அவருக்கு வேற கலர் பிடிச்சிருக்கு. அப்ப இதை ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா மிகப்பெரிய உளவியல் உங்களுக்கு பிடிபடும். உங்களுக்கு வேற பாடல் பிடிச்சிருக்கு, இன்னொருத்தருக்கு இன்னொரு பாடல் பிடிச்சிருக்கு. அப்ப உங்களுடைய அந்த பிடித்தல், இதை விரும்புகிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, அதை ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கும் பிறவி தொடர்ச்சி இருக்கு. புரியுதுங்களா? சந்தோஷமா அதை நீங்க அனுபவிக்கலாம். இது வளர்ச்சி அடையும். முதல்ல கோபம் அப்படிங்கிற ஒண்ணு வரும். கோபம் வெறுப்பா மாறும், வெறுப்பு வன்மமா மாறும், வன்மம் பைத்தியமா மாறும். இதான் படிநிலை. எனக்கு அடிக்கடி கோபம் வருதுங்க அப்படின்னு சொல்றீங்களா, அது இன்னுமே அடுத்து வெறுப்பு அப்படிங்கிற நிலைக்கு போகும். அப்புறம் அது வன்மம்ங்கிற நிலைக்கு போகும். இந்த கோபத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு தெரியுமா? முட்டாள்தனம். இதெல்லாம் இலக்கணம். நான் சொல்ற இலக்கணத்தை எல்லாத்தையும் நீங்க வெளியில பார்த்துட்டு என்கிட்ட நீங்க சொல்லலாம். எவர் ஒருவர் அதிகமாக கோபப்பட்டு கொண்டே இருக்கிறாரோ, அதிகமாக இந்த மனிதர் கோபப்பட்டு கொண்டே இருக்கிறார், எதுக்கெடுத்தாலும் கோபப்படுகிறார் அப்படின்னா அவர்கிட்ட முட்டாள்தனங்கள் நிறைந்திருக்குன்னு அர்த்தம். முட்டாள்தனங்கள் நிறைந்த ஒரு மனிதரால் மட்டும்தான் அடிக்கடி கோபப்பட முடியும். இதெல்லாம் நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. நான் இந்த வகுப்புல அதெல்லாம் விளக்கிட்டு இருக்க முடியாது. அப்ப முட்டாள்தனம் கோபத்தை வெளிப்படுத்தும், கோபம் வெறுப்பா மாறும், வெறுப்பு வன்மமா மாறும், வன்மம் பைத்தியமாக மாறும். ஒரு நல்ல ஆன்மீக புரிதல் இருக்கும் ஒருவர் இந்த உலகில் எதையுமே வெறுக்க மாட்டார். இதுதான் இலக்கணம். அப்புறம் அதிக முட்டாள்தனம் தான் கோபம், இதுவும் இலக்கணம். இதெல்லாம் என்னைக்குமே மாறாது. நீங்க என்னைக்கு வேணாலும் என்னை நேர்ல சந்திச்சு அன்னைக்கு நீங்க இதை தப்பா சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு என்னை பார்த்து சொல்ல முடியாது. இதெல்லாம் நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. உங்களை வச்சும் ஆய்வு பண்ணி பார்க்கலாம், குடும்பத்துல இருக்கிறவங்களையும் பார்க்கலாம், ஊர்ல இருக்கிறவங்களையும் பார்க்கலாம் நீங்க. அதனால உங்களுடைய மனநிலையை மாத்திக்கிங்க. இந்த உலகத்துல விரும்புறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு தேடுங்க. நிறைய இருக்கும், 1-2 இல்லை, நிறைய இருக்கும். உங்களுக்கு பிடித்தவற்றை மட்டுமே தேடி 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 நீங்க பயணிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக ஆற்றல் வளரும். விருப்புணர்ச்சி கூட கூட கல்லீரல் சூடாகும், மூளையில நீர் வறட்சி ஏற்படும், பசி எடுக்காது, உடம்பு உஷ்ணமாகும், செரிக்காது, மலம் ஒழுங்கா கழியாது, சிறுநீர் ஒழுங்கா பிரியாது. இப்படி ஒரு மோசமான நரகத்துக்குள்ள தள்ளக்கூடிய ஒரு உணர்வு தான் வெறுப்பு.